அனைவருக்கும் வணக்கம். கரூர் மாவட்டத்தில் வாழ்வாரமங்கலம் அப்படின்ற ஒரு அழகான கிராமம் இருக்குது. இந்த கிராமம் எங்கே இருக்குனாக்கா எக்ஸாக்டாக தோகைமலையிலேருந்து பாளையம் வரக்கூடிய வழியில் தான் வந்து இந்த வாழ்வாரமங்கலம் இருக்குது. இந்த ஊரை சேர்ந்த ரவி அப்படின்ற ஒரு நபர் வந்துட்டு விவசாயம் பார்த்துட்டு வர்றாரு. இவரோட மனைவி பேர் வந்து மாளவிகா. இந்த ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா கூப்பிட்றதுக்காக நம்ம வச்சது தான். இதோட வந்து ஒரிஜினல் நேம் கிடையாது. இந்த ரவி என்ன பண்ணுறாருனா விவசாயம் பார்த்து நல்லபடியாக வந்து ஃபேமிலியை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டு வர்றாரு. 2016 இந்த ரவியோட மொபைலுக்கு வந்துட்டு திடீர்னு பார்த்தா ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ்னாக்கா, தன்னோட அக்கௌண்ட்லேருந்து பணம் வந்து டெபிட் ஆகிட்டதா வந்து மெசேஜ் வருது. இவருக்கு ரொம்பவே சந்தேகமாகுது. ஏன்னா பேங்க் பாஸ்புக்கும் இவர்கிட்ட தான் இருக்குது, ஏடிஎம்மும் இவர்கிட்ட தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது யார் வந்து பணத்தை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சந்தேகமான இவர் என்ன பண்ணுறாருனாக்கா, தன்னோட டூ வீலர் எடுத்துக்கிட்டு டேரெக்டாக கிளம்பி தரகம்பட்டி போகிறாரு. ஏன்னா அங்கே போயிட்டு பேங்க்கை பார்க்குறாரு. பேங்க் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஏன்னா இவர் போன டைம் வந்து ஈவினிங் டைம். இவர் போகிறதுக்கு முன்னே வந்து பேங்க் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இவர் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒன்றும் தெரியாமல் அந்த இடத்துல நின்றுட்டுருக்காரு. வேறு வழி இல்லாமல் கிளம்பி திரும்பவும் வந்து வீட்டுக்கே வராரு. ஓகே, அடுத்த நாள் போய்ட்டு பேங்க்கில் போய் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து ஈவினிங் வந்துட்டு 2 பேருமே வந்து டின்னரை முடிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சாப்பிட்டுட்டு வீட்டில் வந்து 2 பேருமே தூங்கிடுறாங்க. தூங்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். இந்த டயத்தில் இவரோட வீட்டுக்கு வந்துட்டு ஒரு கார் வருது. வந்த உடனே பார்த்தா ஒரு 4 பேர் வந்து கார்லேருந்து இறங்குறாங்க. இறங்குனதுக்கப்புறம் டக்குன்னு வந்துட்டு இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே பார்த்தீங்கன்னா வெளியில் தான் வந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க கட்டிலில். அந்த ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது மாளவிகா வந்துட்டு வாயை பொத்தி கூட்டிகிட்டு போயிட்டு உள்ளர ஒரு ரூமில் விட்டு லாக் பண்ணுறாங்க. லாக் பண்ணிவிட்டு இந்த தூங்கிக்கிட்டு இருந்த இந்த ரவியை வந்துட்டு கழுத்து அந்த இடத்துல வந்து கொலை பண்ணுறாங்க. வந்ததில் ஒருத்தன் வந்து கையை பிடிச்சிக்கிட்டான், ஒருத்தன் காலை பிடிச்சிக்கிட்டான். அந்த மாதிரி ஆளுக்கு பிடிச்சிக்கிட்டு இன்னொருத்தர் வாயை பொத்திக்கிட்டு கருத்து அந்த இடத்துலேயே கொலை பண்ணுறாங்க. ஸோ இந்த சம்பவம் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த மாளவிகாவுக்கு வந்து தெரியுது. தெரிஞ்சவங்க பயங்கரமாக கத்தி பார்க்குறாங்க. ஆனால் வெளியில் யாருக்குமே கேட்கவே இல்லை. ஏன்னா டோர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனாலும் இந்த மாளவிகா என்ன பண்ணுறாங்கனாக்கா, வீட்டுக்குள்ளே வந்து சாத்துனதுனால அவங்களோட மொபைல் வந்து வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கு. உடனே தன்னோட தம்பிக்கு வந்துட்டு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இது மாதிரி மாமா வந்து யாரோ கொலை பண்ணுறாங்க, சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப அழுதுகிட்டே வந்து சொல்லியிருக்காங்க. உடனடியாக வந்து அவங்க தம்பியும் பார்த்திங்கன்னா அதே ஊரை சேர்ந்த பையன் தான். அதாவது பக்கத்தில் தான் இருக்குது அவங்க வீடும். அவர் என்ன பண்ணுறாருனாக்கா கிளம்பி உடனடியாக வராரு. ஆனால் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட ஃப்ரெண்டும் பக்கத்து வீட்டை சேர்ந்த ஒரு பையனை பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு வர்றாரு. இங்கே வந்து பார்த்தாக்கா அதுக்குள்ளே வந்து இந்த கொலை பண்ண நபர்கள் பார்த்திங்கன்னா கிளம்பி உடனடியாக கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் வந்து தன்னோட அக்கா வந்து ரூம்குள்ளே இருக்கிறத பார்க்குறாங்க. டோரை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லி இந்த பையனும் கேட்குறான். அவங்க அக்காவும் அழுதுகிட்டே நடந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. உடனடியாக இவர் என்ன பண்ணுறாருனாக்கா போலீஸுக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய சிந்தாமணிப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் வந்து ஸ்பாட்டுக்கு வராங்க. இப்போ உடனடியாக போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபாரன்சிக் டீமுக்கும் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இங்கே வந்துட்டு ஏதாவது தடயங்கள் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. எந்த ஒரு தடையும் வந்து போலீஸுக்கு வந்து கிடைக்கவே இல்லை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பாடியை வந்து உடனடியாக குளித்தலை ஜிஹெச்சுக்கு வந்துட்டு அட்டாப்சிக்காக வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பிட்டு விசாரணை வந்து ஆரம்பிக்கிறாங்க. வந்த நபர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த இங்கே வந்து நேரில் பார்த்தது யாருனாக்கா மாளவிகா மட்டும்தான் நேரில் பார்த்துருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்தே விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது எதிரிகள் இருக்காங்களா, இல்லை ரீசெண்டாக ஏதாவது யாராவது மிரட்டியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்த நபர்கள் வந்து ஏதாவது திருடிட்டு போயிருக்காங்களான்னு பார்த்தா திருடவே இல்லை. ஏன்னா எந்த ஒரு பணமும் எடுக்கவே இல்லை, எந்த ஒரு நகையிலையும் வந்து கை வைக்கவே இல்லை. இந்த மாளவிகா போட்டிருந்த நகை கூட அப்படியே தான் இருந்திருக்கு. இவங்கள ரூமில் வச்சு பூட்டிட்டு இவரை மட்டும் கொலை பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ இவர் எங்கேயாவது வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆங்கிலையும் விசாரிக்கிறாங்க. ஆனால் இந்த ரவி வந்து இது வரைக்கும் யாருக்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணினதில்லை. ரொம்ப நல்ல மனுஷனாக தான் வாழ்ந்து வந்துட்டுருக்காரு. அப்படி இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு வந்து ஒரு 4 பேர் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் அந்த மாளவிகா வந்துட்டு எனக்கு எதுவும் தெரியாது, நாங்கள் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வந்து என்னை லாக் பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாளவிகாவோட தம்பிக்கிட்ட வந்துட்டு போலீஸ் விசாரிக்கிறாங்க. என்னப்பா நடந்ததுன்னு சொல்லி கேட்கும்போது, நான் வீட்டில் இருக்கும்போது எங்கள் அக்கா தான் கால் பண்ணி கூப்பிட்டாங்க, நான் டேரெக்டாக கிளம்பி வந்தேன், வந்து பார்த்தா இந்த மாதிரியான சம்பவம் வந்து நடந்திருக்குன்னு சொல்லி அவரும் சொல்கிறார். ஸோ யாருக்குமே எதுவுமே தெரியல, வந்த கில்லர் யாருன்னு ஒன்றுமே வந்து ஒரு க்ளூ கூட கிடைக்கவே இல்லை போலீஸுக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் இந்த அக்யூஸ்டை வந்து கண்டுபிடிச்சே ஆகணும், வந்த நபர்கள் யாருன்னு சொல்லி. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த கட்ட விசாரணைக்காக இந்த இறந்து போன ரவியோட மொபைலை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த மாதிரி செக் பண்ணும்போது சின்னதாக ஒரு க்ளூ கிடைக்குது. என்ன அப்படின்னாக்கா, இந்த ரவியோட மெசேஜ் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்துட்டு அதாவது பணம் வந்து டெபிட் ஆன மெசேஜ் வந்துருக்கு பேங்க்கில் இருந்து. இந்த ஒரு மெசேஜ் வச்சு போலீஸ் வந்து என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு டைரெக்டாக பேங்க்குக்கு கிளம்பி போகிறாங்க.
பேங்க்குக்கு போயிட்டு போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. இந்த பணம் வந்து டெபிட் ஆகிருக்கிறதா மெசேஜ் இருக்குது. இவர் ரீசெண்டாக எப்போ எடுத்திருப்பாரு, இது எந்த ஏடிஎம்லேருந்து எடுத்ததுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கேட்குறாங்க. அப்போ எந்த ஏடிஎம்லேருந்து பணம் வந்து டெபிட் ஆகிருக்குன்னு சொல்லி பேங்க் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இப்போ அந்த ஏடிஎம்மில் அந்த டைமுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சிசிடிவி வந்து ஃபுட்டேஜ் எடுக்கிறாங்க. அதில் பார்த்தாக்கா யாரோ சம்மந்தமே இல்லாத ஒரு நபர் வந்துட்டு பணம் எடுக்கிறது தெரியுது. அந்த நபரோட ஃபோட்டோ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாளவிகாட்ட காட்டுறாங்க. இவர் யார் உங்களுக்கு தெரியுமா? சப்போஸ் ஏடிஎம்மை நீங்கள் யாருக்காவது சொந்தக்காரங்கள்ட்ட கூட கொடுத்துருக்கலாம். அதனால் இது யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. மாளவிகா வந்துட்டு இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சந்தேகம் போலீஸுக்கு இன்னும் அதிகமாகுது. ஏன்னா இந்த இறந்து போன ரவியும் வந்துட்டு ஏடிஎம்லேருந்து பணம் எடுக்கலை, அதே சமயத்தில் மாளவிகாவும் இந்த பணம் எடுக்கலை. இந்த எடுத்தவங்க நான் யாருன்னு சொல்லி கேட்டாக்கா மாளவிகாவுக்கு தெரியவே இல்லை, அந்த நபர் யாருன்னே தெரியவே இல்லை. ஸோ சந்தேகம் வந்து அதிகமாகுது. உடனே போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நபரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி அவரை ஒரு பக்கம் விசாரிக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த நபரோட ஃபோன் கால் டீட்டெயில்ஸும், அதாவது ரவியோட கால் டீட்டெயில்ஸும் அவரோட மனைவி மாளவிகா 2 பேரோட மொபைல் கால் டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்க. ஏதாவது சில சமயம் வந்துட்டு இவங்களுக்கு வந்து ஏதாவது மிரட்டல் கால் வந்திருந்தாலும் அதை வந்து போலீஸ்கிட்ட மறைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால இவங்களுக்கே தெரியாமல் வந்து செக் பண்ணலான்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புலேருந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த மாதிரி செக் பண்ணும்போதும் எந்த ஒரு தடையுமே வந்துட்டு கிடைக்கவே இல்லை. ஏதாவது எந்த ஒரு க்ளூவுமே வந்து போலீஸ் தரப்புக்கு வந்து கிடைக்கவே இல்லை. ஆனால் இந்த ரவியோட மொபைலில் தான் பார்த்திங்கன்னா க்ளூ எதுவும் கிடைக்கல. இந்த மாளவிகாவோட மொபைல் வந்து செக் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் தெரிய வருது. என்ன அப்படின்னா இந்த மாளவிகா வந்துட்டு நிறைய நபர்களோட வந்து ஃபோனில் பேசியிருக்கிறது தெரியுது. ஸோ அந்த நபர்கள்லாம் யாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையாக வந்துட்டு தனித்தனியாக வந்து விசாரிக்கிறாங்க. அந்த மாதிரி விசாரிக்கும்போது நான் வந்துட்டு ஜஸ்ட் டைம் பாஸ்க்காக தான் பேசினேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மாளவிகா என்ன பண்ணியிருக்காங்கன்னா தான் ஹஸ்பண்டோட இருந்துக்கிட்டே வேறு மற்ற நபர்களோட பார்த்திங்கன்னா ஒரு அஃபேரில் இருந்திருக்காங்க. ஸோ இந்த சம்பவம் வந்து போலீஸுக்கு தெரிய வருது. இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்துட்டு ஒவ்வொருத்தரையாக விசாரிக்கும் போது தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இப்போ போலீஸுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா இந்த பக்கம் விசாரித்தாலும் எந்த ஒரு குழுவும் வந்து கிடைக்கிற மாதிரியே இல்லை. இப்போ இந்த ஏடிஎம்மில் மாட்டின அந்த ஆளை வந்துட்டு விசாரிக்கும்போது ஒரு பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்ன அப்படின்னா அவர் வந்துட்டு நான் வந்து ஜஸ்ட் பணம் தான் எடுத்தேன், எனக்கு இந்த குடும்பத்தை பற்றி யாருமே தெரியாது, ஏடிஎம் கீழே கிடந்ததுன்னு சொல்லிட்டு ஈஸியாக ஒரு பொய் சொல்லியிருக்காரு. இது எப்படி பொய்ன்னு சொல்லிட்டு போலீஸுக்கு தெரியுதுனாக்க அந்த நபரோட மொபைல் கால் டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்க. அவரோட கால் டீட்டெயில்ஸ் எடுக்கும்போது தான் போலீஸுக்கே ஒரு பேரதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா இந்த மாளவிகா வந்துட்டு இந்த நபரை வந்து யாருன்னே தெரியாதுன்னு ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் இந்த நபர் வந்துட்டு ஏடிஎம் வந்து கீழே கடந்தது அப்படிங்கிற மாதிரி பொய் சொன்னார். கீழே கடந்திருந்தாலும் ஒரு பாஸ்வேர்டு எப்படி தெரிஞ்சிருக்கும்? ஸோ அவன் சொல்கிறது பொய்ன்னு அப்போவே தெரியும் போலீஸுக்கு. இவரோட மொபைல்லேருந்து பார்த்தாக்க இந்த மாளவிகாவுக்கு வந்துட்டு அடிக்கடி வந்து ஃபோன் போயிருக்கிறது கிளியராக தெரியுது. அதே சமயத்தில் இந்த மாளவிகாவோட மொபைல் கால் டீட்டெயில்ஸ் எடுக்கும்போதும் அவங்க ஃபோன்லேருந்து இந்த நம்பருக்கு வந்தது போலீஸுக்கு வந்து தெரிய வருது. இப்போ கன்ஃபார்மாக தெரியுது இவங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் கிளியராக தெரியுது. இப்போ 2 பேரையுமே வந்து தனித்தனியாக விசாரிக்கிறாங்க. இந்த ஏடிஎம்மில் பணம் எடுத்த நபரையும் இந்த மாளவிகா 2 பேரையும் தனித்தனியாக விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது வேறு வழியே இல்லாமல் உண்மையை ஒத்துக்கிறாங்க. அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா இந்த மாளவிகாவும் ரவியும் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆனதுலேருந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க. என்ன தான் விவசாயம் பண்ணாலும் வருமானம் கம்மியாக இருந்தாலும் தன்னோட மனைவியை வந்து ஒரு ராஜகுமாரி மாதிரி தான் அவர் வந்து பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி வந்து தன்னோட மனைவியை வந்து கண் கலங்காமல் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காம இந்த ரவி வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. இவர் என்ன பண்ணுறாருனாக்கா தன்னோட குடும்பத்துக்கு தேவையான பணம்லாம் வந்துட்டு சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை பார்த்தும் கூட இந்த விவசாய கூலி வேலையும் பார்ப்பார். ஸோ அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய 500 இருக்கட்டும் 1000 இருக்கட்டும் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட அக்கௌண்ட்டில் வந்து சேர்த்து வைக்கிறாரு. அந்த மாதிரி சேர்த்து வச்ச பணம்லாம் பார்த்திங்கன்னா இவரோட அக்கௌண்ட்லேயே இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஃபேமிலியோட எதிர்காலத்துக்காக வந்து அக்கௌண்ட்டில் பணத்தை சேர்த்து வச்ச இந்த டைமில் இந்த மாளவிகா என்ன பண்ணுறாங்கன்னா சில நபர்களோட வந்துட்டு மொபைல் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க தன்னோட ஹஸ்பண்டுக்கு தெரியாமல். இந்த மாதிரி ஒருத்தரோட 1 மாதத்துக்கு முன்னாடி பேசுகிறது, இன்னொருத்தரோட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்து பேசுகிறது, அப்புறம் அவங்கள கட் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த மாதிரி வந்து அஃபேரில் இருந்துகிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா யாரோட அஃபேரில் இருக்காங்கனாக்கா இந்த ஏடிஎம்மில் பணம் எடுத்தார் இல்லையா அந்த நபரோட வந்து அஃபேரில் இருக்காங்க. அவங்களோட அஃபேரில் இருக்கும்போது இவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கள்ளக்காதலனும் இந்த மாளவிகா 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு வீட்டில் இருந்தார் அப்படின்னாக்க நம்ம வந்துட்டு இந்த மாதிரி மறைஞ்சு தான் பேச முடியும், எப்போயாவது ஒரு தடவை தான் வந்து நம்ம 2 பேரும் மீட் பண்ண முடியும், உல்லாசமாக இருக்க முடியும், அவரை வந்து தீர்த்து கட்டிடலாம், நம்ம லைஃப்பில் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவை சொல்கிறாங்க. இப்போ அந்த கள்ளக்காதலன்னு அதுக்கு என்ன சொல்கிறாருனாக்க அவரும் வந்து ஓகே பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா நம்ம வந்துட்டு மறைஞ்சு எப்போ மாட்டிக்குவோமோ என்னமோன்னு சொல்லி பயந்து தான் வந்துட்டு மொபைல்லே பேச வேண்டியதாக இருக்குது. அதே சமயத்தில் நம்ம 2 பேரும் உல்லாசமாக இருக்கிறதுக்கு தடையாக இருக்கிறதே உன் ஹஸ்பண்டு மட்டும்தான். ஸோ அவனை வந்து தீர்த்து கட்டிடலான்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்காரு. இப்போ ஆனால் 2 பேருமே வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து
பண்ணது எந்த ஒரு கூலிப்படையோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் கள்ளக்காதலுக்காக வந்து புருஷனை வந்து கொலை பண்ணலான்னு சொல்லி இவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்க, ஃபாலோ பண்ணுறதுக்கு யாரையாவது வந்துட்டு ஆள் சேர்க்கலாம். தனியாக பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் தயக்கமாக இருக்குது, பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட அந்த கள்ளக்காதலன் இருக்கார் இல்லையா, அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஐடியா கேட்குறாரு. இது மாதிரி வந்து நான் ஒருத்தரை வந்து தீர்த்து கட்ட போகிறேன், நீங்களும் வந்து ஹெல்ப்புக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இவர் கூப்பிட்றாரு. இதை கேட்ட அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து திட்டிருக்காங்க. என்னென்னா, நீ பாட்டுக்கு திடீர்னு ஏதோ வேலைக்கு கூப்பிட்ற மாதிரி கொலை கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இப்போ அதுக்கு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தலா 50,000 ரூபா பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு யோசிக்க வச்சிருச்சு. ஓகே, கண்டிப்பாக வர்றோன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன நடக்குதுனாக்கா, இவங்களுக்கு பணம் கொடுக்கணும். அதாவது வர்றதுக்கு முன்னாடியே அட்வான்ஸாக வந்து பணம் கொடுத்தாகணும் அப்படிங்கிறதுக்காக இவர் கையிலே இல்லை, இந்த கள்ளக்காதலன் அவரோட கையிலையும் இல்லை. தன்னோட கள்ளக்காதலியான இந்த மாளவிகாட்டே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கொடுக்குறதுக்கு பணம் வேணும், எல்லாம் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ மாளவிகா என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆல்ரெடி வந்து ஃபேமிலியோட எதிர்காலத்துக்காக சேர்த்து வச்ச அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு திட்டம் பண்ணுறாங்க. இப்போ டைரெக்டாக போய் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்க முடியாது. ஏன்னா உங்களே கொலை பண்ணுறதுக்கு தான் நான் வந்து பணம் வேணும்னு சொல்லி கேட்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. அதனால் அவருக்கே தெரியாமல் ஏடிஎம் எடுத்து தன்னோட கள்ளக்காதல்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்கு மேலே அமௌண்ட் இருக்குது, நீ வந்து இதை யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அதாவது இந்த ரவியை பண்ண அவரோட அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தையே வந்து யூஸ் பண்ணுறாங்க. யாருக்கும் தெரியாமல் வெளியூரில் இருக்கக்கூடிய ஒரு ஏடிஎம்மில் போய்ட்டு பணத்தை வித்ட்ரா பண்ணி இந்த கூட இருக்கக்கூடிய அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா அட்வான்ஸாக பணம் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இது மாதிரி வேலையை முடித்ததுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட் செட்டில் பண்ணுறேன்னு சொல்லி அந்த நபர்களுக்கு சொல்லிடுறாரு. இப்போது இங்கேருந்து கிளம்பி அவங்க வரணும் அப்படின்னாக்க ஒரு காராவது தேவைப்படும். இப்போ அவங்கக்கிட்ட கார் கிடையாது. உடனடியாக வாடகைக்கு கேட்குறாங்க. ஆனால் வாடகைக்கு கேட்டாங்க கண்டிப்பாக எதுக்கு போகிறேன் எங்கே போகிறேன்னு சொல்லி கண்டிப்பாக விசாரிப்பாங்க. அப்படிங்கிறதுனால இவங்க அதுவும் வந்து அவங்க க்ளோஸ் சர்க்கிள்லேயே பார்த்திங்கன்னா, அதாவது அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே வந்துட்டு ஒரு நபர்கிட்ட வந்து கார் இருக்குது. அந்த நபர்கிட்ட இந்த மாதிரி ஒருத்தரை வந்து தீர்த்து கட்ட போகிறேன்னு சொல்லியே வந்து கார் கேட்குறாங்க. இப்போ அதை கேட்ட அவரும் இதே மாதிரி தான் ஷாக் ஆகுறாரு. என்ன சம்மந்தமே இல்லாமல் இப்படி வந்து கார் வாடகை கேட்குறேன்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு வந்துட்டு இதே மாதிரி 50,000 ரூபா பணம் தரேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இவர் என்ன தான் வந்துட்டு ட்ராவல்ஸ் வந்து ஓட்டினாலும் மிஞ்சி போனால் அவருக்கு எவ்வளோ கிடைக்குன்னா ஒரு 1000மோ 2000மோ கிடைக்கும். ஆனால் 50,000 ரூபா வந்து செட்டில் பண்ணுறேங்கிறாரு. ஜஸ்ட்டு போனோடனே வர்றது தானேன்னு சொல்லி அந்த நபரும் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒத்துக்கிறாரு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே கிளம்பி இவங்க வந்து பிளான் பண்ணின அதே டயத்துக்கு கிளம்பி வீட்டுக்கு வர்றாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து தூங்கிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி வந்து இந்த மாளவிகா தான் வந்து ஃபோனில் சொல்லிடுறாங்க. இதை வந்து தூங்குனதுக்கப்புறம் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இங்கே வந்து காரை கொண்டுட்டு வந்து நிறுத்தின உடனேயும் என்ன பண்ணுறாங்கன்னா, டக்குன்னு இந்த மாளவிகா வந்து தூங்க கிடையாது. அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்துலேயே நின்றுட்டுருக்காங்க. ஒருத்தர் வந்துட்டு இந்த ரவியோட வாயை பொத்திடுறாரு. பொத்துனதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஒருத்தர் காலை பிடிக்கிறது, ஒருத்தர் கையை பிடிக்கிறதுன்னு சொல்லி பிடிச்சிக்கிறாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் கருத்து அந்த இடத்துல கொலை பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரி கொலை பண்ணும்போது பக்கத்துலேயே நின்று வேடிக்கை பார்த்தது அவங்களோட ஒய்ஃப். தன்னோட ஹஸ்பண்டை வந்து இத்தனை பேர் கொலை பண்ணுறாங்க. அதில் கொஞ்சம் கூட வந்து தயக்கமோ பயமோ ஒரு குற்ற உணர்ச்சி எதுவுமே இல்லாமல் பக்கத்தில் நின்று பார்க்குறாங்க. இப்போ கொலை பண்ணி முடித்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வந்து ஒரு நாடகம் மாதிரி அரங்கேற்றணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பொண்ணை வந்து உள்ளற ஒரு ரூமில் வச்சு பூட்டிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி ஒரு பிளான். இப்போ இதில் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட்டு நடக்குது. என்ன அப்படின்னா, இவங்க வந்து இந்த கள்ளக்காதலி 2 பேரும் வந்து பிளான் பண்ணினப்ப என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ரவியை வந்து ஃபாலோ பண்ணிட்டோம்னா நம்மளோட கள்ளக்காதலுக்கு, அதாவது இந்த உல்லாச வாழ்க்கைக்கு வந்து இடைஞ்சல் இருக்காதுன்னு ஒரு பிளான். அதே சமயத்தில் இவரை தீர்த்து கட்டிட்டா இவரோட சொத்து முழுக்க நமக்கு மட்டும்தான் வரும், நம்ம லைஃப்பில் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லி யோசிச்ச இவங்க கூடுதலாக ஒரு படி வந்து எக்ஸ்ட்ரா யோசிக்கிறாங்க. அதாவது இந்த மாளவிகாவுக்கு ஒரு தம்பி இருக்கார் இல்லையா, அந்த தம்பி பண்ணுனா அந்த ஃபேமிலி சொத்தும், அதாவது அவங்க அப்பா அம்மாவோட சொத்தும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நமக்கே வந்துடும். ஸோ இன்னும் ரொம்ப சந்தோஷமாக வாழலாம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இது மாதிரி ரவியை வந்து முடித்ததுக்கப்புறம் இங்கேருந்து மாளவிகா வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இது மாதிரி மாமா வந்து கால் பண்ணுறாங்க, நீ வாடான்னு சொல்கிறாங்க. ஆனால் வரும்போது யதார்த்தமாக வந்துட்டு அந்த பையன் வந்து பக்கத்து வீட்டை சேர்ந்து அவனோட ஃப்ரெண்டை வந்து சேர்த்து கூட்டிகிட்டு வந்துடுறான். ஸோ 2 பேர் வருவோம். என்ன பண்ணுறாங்கன்னா, நான் அது மாதிரி வந்து பக்கத்து வீட்டு பையனோட வர்றேங்கான்னு சொல்லிட்டு அவன் மொபைலில் சொல்லவும் வர்றது 2 பேர் வர்றாங்க. ஸோ நீங்கள் கிளம்பிடுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. சப்போஸ் அன்றைக்கி 2 பேராக வராமல் அந்த பையன் மட்டும் தனியாக வந்திருந்தா அவனே வந்து முடிச்சிருப்பாங்க. கேவலம் இந்த பணத்துக்காகவும் இந்த உல்லாச வாழ்க்கைக்காகவும் சொந்த தம்பியும் கொலை பண்ண பார்த்துருக்காங்க, சொந்த ஹஸ்பண்டையும் பார்த்திங்கன்னா முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு காமவெறி முத்தி போயிருக்கு அந்த பொண்ணுக்கு. இப்போ இந்த சம்பவம் வந்து ஃபுல்லாக வந்து போலீஸ் கேட்டுட்டு ஸ்டேட்மெண்ட்டாக வாங்கி இந்த மாளவிகாவோட கள்ளக்காதலனாக இருக்கட்டும், அந்த கள்ளக்காதலனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அதாவது அந்த கொலைக்கு வந்துட்டு சம்மதம் தெரிவித்தாங்களே அந்த நபர்களாக இருக்கட்டும், இவங்களுக்கு கார் கொடுத்துட்டார்லையே ஒரு நபர்,
அவருன்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் போடுறாங்க. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய வில்லேஜ் ஃபுல்லாக வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஸ்டார்ட்டிங்கில் வந்துட்டு யாரோ வந்து கொலை பண்ணிட்டாங்கன்னு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. இந்த விசாரணைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒய்ஃபே தான் வந்து ஹஸ்பண்ட் வந்து போட்டு தள்ளியிருக்குன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் ஒட்டுமொத்த வில்லேஜ் மக்களும் வந்து கோவமாயிட்டாங்க. சப்போஸ் வந்துட்டு இந்த மாளவிகா வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணலை அப்படின்னாக்கா, ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து ஒரு வழி ஆக்கியிருப்பாங்க. இப்போ இந்த ரவியோட பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அனாதையாக நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா, தன்னோட பையனை வந்து இழந்து நின்றுட்டுருக்காங்க. அதே சமயத்தில் இந்த மாளவிகாவும் பார்த்தீங்கன்னா, ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அவங்க லைஃப்பும் டோட்டலாக க்ளோஸ். ஒரு பொண்ணோட இல்லீகல் அஃபேர்னால ஒரு குடும்பமே பார்த்தீங்கன்னா, நாசமாக போயிடுச்சுன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு வந்துட்டு சுத்தமாக போயிடுச்சு. இவங்களுக்கு வந்துட்டு என்னதான் வந்துட்டு அடுத்த நபர்களோட வந்துட்டு உல்லாசமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, தாராளமாக ப்ராப்பராக டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேற ஒரு மேரேஜ் பண்ணிவிட்டு எப்படியோ அலைங்க. இல்லை நான் வந்துட்டு ஒவ்வொரு நபரோட வந்து தெருப்பொறுக்கிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு வேளை நினச்சிங்கன்னா, லைஃப்பில் கல்யாணமே பண்ணிக்காமல் எங்கிட்டோ தெருப்பொறுக்குங்க. நோ ப்ராப்ளம். ஏன்னா நீங்கள் கல்யாணம்ன்ற பேரில் ஒரு அப்பாவி பையனை வந்துட்டு மேரேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் தெருப்பொறுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அது உங்களை கல்யாணம் பண்ணார் இல்லையா ஹஸ்பண்ட், அவரோட லைஃப்பும் போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு குழந்தை பிறந்தாக்கா அந்த குழந்தையோட எதிர்காலமும் கேள்விக்குறியாயிடும். அதே சமயத்தில் இது வந்து எப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா, இல்லீகல் அஃபேர் அப்படிங்கிறது ஒரு க்ரைமில் போய் தான் முடியும். அந்த மாதிரி க்ரைமில் போகும்போது உங்கள் லைஃப்பும் இருக்காது. ஸோ மொத்தத்தில் யார் லைஃப்புமே இருக்காது. அதனால் தெருப்பொறுக்கிறதுன்னு முடிவாயிடுச்சுன்னா கல்யாணமே பண்ணிக்காதீங்க. லைஃப்பில் எப்படியோ வந்து நாசமாக போங்க. சப்போஸ் கல்யாணம் தான் பண்ணுவேன் அப்படின்னாக்கா தாராளமாக வந்து உண்மையாக இருங்க. இல்லை கல்யாணத்துக்கு அப்புறமும் வேற ஒரு நபர் எனக்கு பிடிச்சிருக்கு, அவங்கள்ட்ட வந்து நிறையா கார் இருக்குது, பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா, உங்கள் ஹஸ்பண்டை வந்து ப்ராப்பராக வந்து டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக போய்க்கோங்க. அதை விட்டுட்டு இது மாதிரி போட்டு தள்ளுறது இந்த மாதிரியான வேலையெல்லாம் வச்சுக்க வேண்டாம். இது ஆண்களுக்கும் அதே தான், பெண்களுக்கும் அதே தான். இந்த சம்பவத்தில் இந்த ரவியை வந்து இவங்க தீர்த்து கட்டும்போது அவரோட மைண்டில் என்ன ஓடிக்கிட்டு இருந்திருக்கும், தன்னை வந்து எதுக்காக இந்த மாதிரி வந்து கொலை பண்ணுறாங்கன்னு சொல்லி சுத்தமாக அவருக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. நம்ம என்ன பாவம் பண்ணோம், என்ன தப்பு பண்ணணும்னு சொல்லி ஒன்றுமே அவருக்கு தெரிஞ்சிருக்காது. எதுக்காக தான் வந்து சாக போகிறோங்கிறதே தெரியாமல் அவர் வந்து இறந்துருக்காரு. அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அவர் இறந்து போகும்போது, அதாவது இந்த மாதிரி சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும்போது அவர் எப்படி வந்து முழிச்சு பார்த்துருப்பாரு. என்னதான் வாயை பொத்தியிருந்தாலும் அவர் வந்துட்டு துள்ளியிருப்பார். பக்கத்தில் அவரோட ஒய்ஃபை கண்டிப்பாக பார்த்துருப்பாரு. பார்க்கும்போது அவருக்கு மைண்டில் என்ன ஓடிக்கிட்டு இருந்திருக்கும், அந்த ஒரு செகண்டு தான் ஒய்ஃபோட கண்ணு முன்னாடி நம்மளை இது மாதிரி பண்ணுறாங்க, ஒய்ஃப் அதை வேடிக்கை பார்க்குறாங்க அப்படிங்கும்போது இது எப்படிப்பட்ட ஒரு செயலாக இருந்திருக்கும், அவரோட மனநிலை என்ன மாதிரி இருந்திருக்கும். இல்லீகல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரைமில் போய் தான் முடியும். இது எல்லா கேஸ்லேயும் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ சில பேருக்கு என்ன தோணும் அப்படின்னாக்கா, பக்கத்து வீட்டை சேர்ந்த ஒருத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லீகலாக 4 பொண்ணுங்கள்ட்ட பேசுகிறான், இந்த பொண்ணெல்லாம் 4 பையனோட பேசிகிட்டு இருக்குது, இந்த மாதிரிலாம் கூட உங்களுக்கு தோணியிருக்கும். அது எங்கே போய் நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு க்ரைமில் போய் தான் நடிக்கும். கண்டிப்பாக அவங்களோட லைஃப் அவங்க கையில் இருக்கவே இருக்காது. நீங்கள் நினைக்கலாம் என் ஹஸ்பண்ட் வந்து ஈஸியாக ஏமாற்றிடுவேன், அவருக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, மொபைல் கூட யூஸ் பண்ண தெரியாது நீங்கள் நினைக்கலாம். சில ஹஸ்பண்ட் என்ன நினைக்கலாம், தன்னோட ஒய்ஃபுக்கு வந்து இது மாதிரி வந்து எந்த விவரமும் தெரியாதுன்னு சொல்லி ஏமாற்றிட்டு பல பொண்ணுங்களோட பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எங்கேயோ ஒரு ஊரில் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் தாண்டி வேணாலும் சரி, எங்கேயோ ஒரு ஊரில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்துக்கு உங்களோட மொபைலில் வந்து கால் டீட்டெயில்ஸ் எடுத்து உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ இந்த கேஸ்லேயே பார்த்தீங்கன்னா, இந்த லேடியோட இதுக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி 1 இயருக்கு முன்னாடி பேசின நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏதாவது சாதாரணமாக யதார்த்தமாக பேசின நபர்களோட மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா கால் டீட்டெயில்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த நபர்களோட ஃபோன் கால் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் எடுத்திருக்காங்க. சப்போஸ் அதில் யாராவது வந்து இல்லீகல் அஃபேர்லாம் வச்சுருந்தாங்கன்னா அடுத்தது ஒரு பக்கம் சொல்லி இந்த மாதிரி வந்து ஒரு சிலந்தி வலை மாதிரி பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கும். அதனால் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவே இருக்காதீங்க. இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, சினிமாவில் சொல்கிறாங்க, சீரியலில் சொல்கிறாங்கன்னு சொல்லி வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்கள் லைஃபு உங்கள் கையில் இருக்காது. கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்க தோணுது. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஆண் வந்துட்டு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து பெருமையாக சொல்லுவார், நான் வந்து ஒரு பெரிய ப்ளே பாய், நான் வந்து பல பொண்ணுங்களோட வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது கெத்தாக பெருமையாக சொல்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். அப்படியே ஆப்போசிட்டாக இப்படியே வச்சு பாருங்களேன், அவரோட மனைவி இல்லை அவரோட காதலி அவங்க வந்துட்டு பல பையனோட பேசிகிட்டு இருக்காங்க. அடடா பெருமையாக இருக்குல்ல, என் காதலி வந்துட்டு ஒரு 5 பசங்களோட பேசிகிட்டு இருக்கு, என் ஒய்ஃப் வந்துட்டு ஒரு 4 பசங்களோட பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லும்போது பெருமையாக இருக்குமான்னு கேட்குறேன். கற்பனையில் நினச்சி பார்க்க கூட கேவலமாக இருக்கும் இல்லையா? அதே தான் மற்றவங்களுக்கும். உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சம்பவம் வந்துட்டு ஜாலியாக இருக்குது அப்படின்னாக்கா இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது, உங்களோட ஒய்ஃபுக்கு இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பார்க்கவே உங்களுக்கு கேவலமாக இருக்குன்னா அது எப்பேற்பட்ட கேவலமான விஷயம். அதே மாதிரி தான் பெண்களுக்கும். அதனால் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஒன்றும் இல்லை, ஒரு கெட்ட வார்த்தையில் நீங்கள் திட்டுறீங்கன்னா கூட அது வந்துட்டு சாதாரணமாக வந்து கெட்ட வார்த்தை தானே, நான் திட்டுறேன், அதில் என்ன இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அந்த கெட்ட வார்த்தையில் உங்களை திட்டினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். அதனால்
தேவையில்லாமல் அடுத்த நபர்களை வந்து காயப்படுத்தாதீங்க. மன ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி. கல்யாணமான ஆண்கள் பெண்களாக இருந்தாலும் இல்லை லவ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக இருக்கணும். அதாவது உங்களோட மொபைலை தாராளமாக உங்கள் பார்ட்னர்கிட்ட தாராளமாக கொடுக்கணும். அந்தளவுக்கு வந்துட்டு ஓப்பனாக இருக்கணும். இல்லை நான் மொபைல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், என்னோட வந்து ப்ரைவசி இது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சா கண்டிப்பாக அது தப்பாக போய் தான் முடியும். ஏன் அப்படின்னா ப்ரைவசி அப்படிங்கிறது இப்போ ஒரு ஹஸ்பண்ட் இருக்காருன்னா எல்லா விஷயமும் அவங்க ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க ஒய்ஃபோட விஷயம் பூரா ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க 2 பேரோட ப்ரைவசி தான் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதே தவிர இவங்களுக்குள்ளே தெரியறது தப்பே கிடையாது. தான் வந்துட்டு மொபைல் இருக்குது என்னோடய ப்ரைவசி அதுன்னு சொல்லி நினச்சா கண்டிப்பாக அந்த இடத்துல ஏதோ தவறு நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த கேஸில் இந்த மாளவிகாவோட செயலை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.